கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஒன்றாய் கூடவும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் அவரை பாடி துதிக்கவும் தேவன் தாமே நமக்கு தந்த சகல கிருபைகளுக்காகவும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், போதுமானவர். ஹல்லேலூயா. நாங்கள் வளமை போய் எல்லாருமாக ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே நன்றி என்று சொல்கிறோம். எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல கர்த்தரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலும் இன்றைய நாளிலே உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே ஒரு கூட்டம் ஜனமாய் நாங்கள் சேர்ந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கவும் உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கவும் தந்த இந்த வேளைக்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜா தகப்பனே, இந்த வேளையிலும் உங்களுடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் உங்களுடைய வார்த்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையினால் எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும், எங்களை திடப்படுத்தும். அடுத்த ஓட்டத்தை நாங்கள் வெற்றியோடு ஓடி முடிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தேவனே, உங்களுடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, உங்களுடைய வார்த்தையினால் எங்களோடு பேசும். பாடல்களை ஆசீர்வதித்து தந்ததற்காய் நன்றி. உங்களுடைய நாமத்தை எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்துவதற்காய் நன்றி. இயேசுவின் இனிய நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே நமக்கு கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் அவரை நாங்கள் தியானிக்கவும் அவர் கூட எங்களுடைய வாழ்க்கையை செவ்வையாய் நாங்கள் நடத்தவும் கர்த்தர் நம்மோடு கூட எப்போதும் கூட இருந்து வழி நடத்துகிறவராயிருக்கிறார். ஆனபடியால் அவர் ஒரு பெரிய பொறுப்பை நாங்கள் அறியாமலே நமக்குள்ளே ஏற்படுத்தி அதற்கூடாக எங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். தேவன் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் எந்தெந்த விதமாயெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிகின்ற பொழுது ஆச்சரியமாயிருக்கிறது. மகாதேவனோடு மனிதர்கள் இணைக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனோடு இணைக்கப்படுகிற மனிதர்களை நாங்கள் சர்வ சாதாரணமாய் நாங்கள் கடந்து செல்வோம், மனிதர்கள் தானே என்று. ஆனால் அவர் தம்முடைய பார்வையிலே விசேஷித்த விதமாய் நம்மை பார்க்கிறார். என்றால் சாதாரண மனிதர்களாக அவர் நினைக்கவில்லை. நம்மை வழிநடத்த வேண்டிய உள்ளவர்களாக அவர் நினைக்கிறார். அவர் நினைக்கிறதுனாலே அவர் தன்னுடைய ஸ்தானத்தையே மாற்றுகிறார். நாங்கள் எதற்கும் சங்கீதம் 103வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் அவர் ஜனங்களோடு போட்டு அவர் விட்டு இருக்கலாம், ஆனால் அவர் விட இல்லை. ஏனென்றா இந்த ஜனத்துக்கு மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஹல்லேலூயா. இல்லையென்றால் தங்களுடைய விருப்பத்துக்கு ஓடி எந்த பக்கத்தால போய் எங்க விழுதோ தெரியாது. ஆனபடியால் அவர் என்ன செய்தார்? இன்னொரு பொறுப்பை கூட தம்மோடு சேர்த்துக் கொண்டார். நமக்கு மேய்ப்பனாகினார். ஹல்லேலூயா. இந்த ஆடுகளுக்கு அவர் மேய்ப்பனாகினார். ஏன் ஆடுகளுக்கு மேய்ப்பன் தேவை என்றால், ஆடுகளுக்கு மற்ற விலங்குகளைப் போல அறிவு இல்லை. அது ஒற்ற அறிவுடையது. அது தன்னை வழிநடத்தி விடுற மாதிரியே அது நடக்குமே ஒழிய அதற்கு மேலாக அது போகாது. அப்ப ஆண்டவர் பார்த்தார், இந்த ஜனங்களை ஒழுங்காய் வழி நடத்தினால் என்னுடைய ராட்சியத்துக்குள்ளே சேர்த்துக் கொள்ளலாம் என்ற ரீதியோடு கூட நம்மை வழி நடத்தும்படியாய் அவரே நம்மை ஆடுகளாக, தமக்குரிய ஆடுகளாக தெரிந்து கொண்டு வழி நடத்த ஆரம்பித்தார். உதாரணத்துக்கு சொல்லுவார்கள், ஆட்டுக்குட்டிய வளர்த்திருந்தால் தெரியும் சில பேருக்கு, ஆடை நாங்கள் மேய்க்கிறது கொண்டு விட்டு விட்டா அது வீட்டை திரும்ப வராது, அதுக்கு பாதை தெரியாது. ஆனபடியா தான் பாதையே காட்டுகிறவராகிய இயேசு நமக்கு மேய்ப்பனானார். ஹல்லேலூயா. இப்படியாய் தேவன் நமக்காக எல்லா பதவிகளையும் எல்லா காரியங்களையும் தமக்கென்று எடுத்துக்கொண்டு நமக்காக இந்த உலகத்துக்குள்ளே வெளிப்பட்டார். அப்படி வெளிப்பட்ட ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் தான் நாங்கள். ஆகவே எங்களுக்கு ஒரு உறுதி இருக்க வேண்டும், நான் தவற மாட்டேன். ஹல்லேலூயா. என் மேய்ப்பன் என்னை கைவிட மாட்டார். நான் சரியான வழியிலே அவர் என்னை நடத்துவார். தீங்கான காரியங்கள் என்றும் என்னை அணுகாது. இந்த நிலை நமக்குள்ளே உறுதியாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இயேசுவோ நம்மை தேடி வந்து தமக்கென்று நம்மை மீட்டுக் கொண்டார். எவ்வளவு பெரிய காரியமாவே சகோனே சகோதரி, நமக்கு ஒரு சிறந்த மேய்ப்பன் உண்டு. அதாவது தவற விடாத மேய்ப்பன். நாங்கள் ஓடினாலும் பிடிச்செடுக்கிற மேய்ப்பன், கீழே விழுந்தாலும் தூக்கி எடுக்கிற மேய்ப்பன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொஷானி, நீங்கள் மேக்கப் போட்டுருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும்.
ஆகவே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதுக்கு நாங்கள் உண்மையாகவே அவராலே பிடிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாருங்கள், சாதாரண மனிதர்கள் என்று, சாதாரண ஜனங்கள் என்று எங்களை அவர் விட்டுவிடவில்லை. அவர் எங்களுக்கு மேய்ப்பன் ஆகிறார். எப்படி? நாங்கள் அவருடைய ஆடுகள் ஆகிறதுனாலே. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன உறவு என்று பார்த்தால், அவர்தான் எங்களுடைய மேய்ப்பன், அவர்தான் எங்களுடைய வழிகாட்டி, அவர்தான் நமக்கு தீனி போடுகிறவர், அவர்தான் நமக்கு எல்லாம் செய்கிறவர். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய காரியம்! இந்த காரியத்தை தேவன் செய்யும்படியாய் தன்னை நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆகவே தேவனோடு கூட இணைந்து ஜீவிக்க அருமையான ஒரு தேவன் நமக்கு இருக்கு. அவரோடு கூட இணைந்து ஜீவிப்போமா இருந்தால் நிச்சயமாய் நாங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம். எங்களை அவர் தவறவே விட மாட்டார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படுவதாக. அவை இப்படியாய் தம்மை மீட்டுக் கொள்கிற தேவனோடு கூட நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனபடியால் உற்சாகமாய் எடுத்த ஓட்டத்தை ஓடுவோம். இதற்கு மேலாக அவர் நம்மை நேசிக்கிறார். நாங்கள் இன்னொரு வார்த்தையை வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா! இந்த உலகத்திலே மனிதர்கள் பிறந்து விட்டால் அவர்கள் நினைக்கிறது எங்களால் எல்லாம் செய்ய முடியும் என்று. தேவாதி தேவன் நமக்கு சொல்றார், நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று நாங்கள் நினைத்தாலும் அவர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே என்ன செய்யப்படுகிறோம்? நாங்கள் தேவனோடு கூட இணைக்கப்படுகிறோம். திராட்சை செடியான அவருடைய செடியிலே கொடிகளாக நாங்கள் இணைக்கப்படுகிறோம். திராட்சை செடி உயிரோடு இருக்க மட்டும் கொடிகளுக்கு ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா! எங்களுடைய இயேசுவோ மரணத்தை ஜெயித்த தேவன். ஹல்லேலூயா! மரணத்தை ஜெயித்த தேவனுக்கு எப்பொழுதும் அவரிடத்தில் ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? அவருடையவர்களாய் நாங்கள் சேர்க்கப்பட்டபடியால், திராட்சை செடியிலே நாங்கள் சேர்க்கப்பட்டபடியால், நாங்கள் உண்மையாகவே கொடிகளாய் அவரோடு கூட இணைக்கப்பட்டபடியால் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் கொடிகளானால் நம்மிடத்தில் கனி காணப்படும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அதற்காகத்தான் அவர் இதை செய்தார். நாம் கொடிகளாய் இருந்தால் தான் கனி கொடுக்க முடியும். ஆனபடியால் தேவன் என்ன செய்தார்? தாம் செடியாக மாறி நம்மை தம்மோடு சேர்த்துக் கொண்டு நம்மை கொடியாக மாற்றிவிட்டார். அவை தேவனுடைய திட்டத்தின்படி நாங்கள் ஆண்டவருக்குள்ளாய் பிரிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு அவரோடு கூட எல்லா வகைகளிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா! அந்த கிருபையினாலே நாங்கள் அவரோடு இணைக்கப்பட்டோம். இணைக்கப்பட்டு நாம் ஆண்டவரோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! நாங்கள் வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஹல்லேலூயா! என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஹல்லேலூயா! நம் ஆண்டவர் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா! இங்கே உலகத்திலே பார்ப்போமா இருந்தால் ஆடுகளை கொன்றுதான் அவர்கள் சீவிப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இந்த ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். கொடுத்தபடியால் தான் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் நாங்கள். கொடுக்காம விட்டிருந்தால் நாங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியாது. அவர் எங்களுடைய மேய்ப்பன், மெய்யான மேய்ப்பன் என்று நாங்கள் உரிமை கொண்டாட முடியாது.
அப்படி உரிமை கொண்டாடுறதுக்கு நமக்கு முடியாது. ஏனென்றால் உண்மையாகவே கர்த்தர் எங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடித்தார். அவர் நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா. ஆகவே அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய பிரச்சனைகளிலே, உன்னுடைய துன்பங்களிலே உனக்காக அவர் பதிலாவார். ஹல்லேலூயா. உனக்காக ஜீவனை கொடுக்கிற தேவன் உன்னுடைய பிரச்சனைகளை நீக்கி போட மாட்டாரா? உன்னுடைய காரியங்களிலே அவர் தம்முடைய கரத்தை வைத்து உனக்கு ஜெயம் கட்டளையிட மாட்டாரா? எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்து முடித்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமம் உண்மையாகவே மகிமைப்பட வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே கர்த்தரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் கவலைப்படவே கூடாது. என்ன குறை இருந்தாலும் அந்த குறையை அவர் மாற்றி போடுவார். அதை நிறைவாக நமக்கு மாற்றி தருவார். ஏனென்றால் தன்னுடைய ஜீவனையே நமக்காக தந்தவர். அந்த ஜீவனாலே நாங்கள் அவருக்குள் ஜீவன் பெறவும் அவருக்குள் வாழவும் எங்களை வேறு பிடித்தார். அப்படிப்பட்ட தேவனோடு தான் இன்றைக்கு நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஜீவித்துக் கொண்டிருக்கிற தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து நினைத்து அவரோடு இன்னும் எங்களுடைய ஐக்கியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் அவருக்குள்ளாய் நாங்கள் வாழ்ந்து பெருக வேண்டும். இன்னுமாய் அவரோடு கூட நடக்க வேண்டும். சாதாரண மனிதனாக அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு மேலாக சில சலாக்கியங்களை நமக்கு தருகிறார். நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், எவ்வளவாய் தேவன் நம் மீது கிருபை வைத்து கருணை வைத்து நமக்காக இந்த காரியங்களை எல்லாம் தம்முடைய திட்டப்படியே, அனாதி திட்டத்தின்படியே செய்து முடிக்கிறார். ஆகவே நானும் நீங்களும் சாதாரணமானவர்கள் அல்ல, ஆடுகள் மாத்திரமல்ல, அவருடைய ஜனங்கள். ஹல்லேலூயா. ஆகவே தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாகிய நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் பலமடைய வேண்டும். என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என் பிரச்சனைகளிலே அவர் எனக்கு உதவி செய்வார். என்னுடைய வியாதிகளிலே என்னை அவர் தூக்கி எடுப்பார். என்னுடைய கஷ்டங்களிலே இருந்து என்னை அவர் தூக்கி எடுப்பார். எனக்கு உண்டாகிற எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து என்னை அவர் விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனோடு கூட நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இணைப்பிலே உறுதியோடு கூட இருப்போம். அது மாத்திரமல்ல, இன்னுமாக அவர் சொல்லுகிறார், 15வது அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசிக்க இருப்போம். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 14, 15 வாசிங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்கள் எல்லாரும் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அப்படியாக அவர் பாருங்கள், நாங்கள் அவர் சொல்றதை நாங்கள் செய்வோமா இருந்தால், அடுத்த மிச்சத்தை வாசிச்சு முடியுங்க சிஸ்டர். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமே, தேவனோடு இணைந்துள்ள, இயேசுவோடு இணைந்துள்ள இந்த ஜீவியம் ஏனோ தானோ அடிமை ஜீவியம் அல்ல. கடவுள் அவர் மேலே இருப்பார், மற்றவர்களை அவர் சேர்த்துக் கொள்ள மாட்டார் என்று மற்ற மதங்கள் போதிக்கிற விதமாய் அல்ல. இயேசு நமக்காக இந்த உலகத்துக்குள்ளே வந்தவர். ஹல்லேலூயா. நமக்காக வந்தது மாத்திரமல்ல, நமக்காக தம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்தவர் அவர். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பிதாவினிடத்தில் கேட்ட அனைத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதைத்தான் நமக்கு வேத புத்தகத்தில் எழுதி தந்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு ஒன்றும் தெரியாது என்று நாங்கள் சொல்லக்கூடாது. வேதத்தை ஒழுங்கால் வாசித்தால் கர்த்தருடைய வார்த்தையிலே நமக்கு தேவன் தம்மை குறித்ததான காரியங்களை தெளிவாக விளங்க வைப்பார். ஹல்லேலூயா. நாங்கள் ஒருவரும் கவலைப்படக்கூடாது. ஐயோ, இவ்வளவெல்லாம் சொல்லுகிறார்கள், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கர்த்தருடைய வேதத்திலே கவனமாய் இருக்கிறவர்கள் குறைவடைவதே இல்லை. ஹல்லேலூயா. அவர்களை தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தினால் நிரப்புவார். நாம் அவருடைய ஞானத்தினால் நிறைந்து ஜீவிப்போம்.
ஆகவே அப்படியாகத்தான் நாங்கள் வாழ வேண்டும். அது தேவனுடைய கிருபை. அந்த கிருபைக்குள்ளாய் நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். என்னென்று எனக்கு தெரிஞ்செல்லாம் உங்களுக்கு தெரியும். எப்படி? நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய காரியம்! இந்த உலகத்திலே சாதாரணமா ஒரு நல்ல பதவியில இருக்கிறவரை என்னுடைய சிநேகிதன் என்று சொன்னாலே மற்றவர்கள் அவருடைய சிநேகிதன் ஆனபடியால் இவரால் எல்லாம் காரியங்களையும் செவ்வியால் செய்து முடிக்க வேண்டும் என்று யோசிப்பார்கள். ஆனால் இயேசுவோ தானே சொல்கிறார், நாங்கள் அவருடைய சிநேகிதரால். ஹல்லேலூயா! அப்ப எப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்றதை நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடையவர்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய சிநேகிதர்கள். அவர் தனக்கு தெரிந்த ஒன்றையும் நமக்கு மறைக்க மாட்டார். தேவனுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அவர் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட அனைத்தையும் அவர் நமக்கு சொல்லி தருவார். தேவை நான் அவரை உண்மையாகவே சேர்ந்திருக்க வேண்டியது. அவர்தான் என்னுடைய மேய்ப்பன், அவர்தான் என்னுடையவர், அவர்தான் என்னுடைய சிநேகிதன், அவர்தான் எல்லா காரியத்துக்கும் எனக்காக இந்த உலகத்திலே ஜீவிக்கிறவர் என்ற அந்த நிலையை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதற்குள்ளே தான் தேவனங்களை நிலைநிறுத்த விரும்புகிறார். ஆகவே சௌரிய இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறாரா? உங்களுக்கு ஒரு நல்ல சிநேகிதன் இருக்கிறாரா? இந்த சிநேகிதனிடத்தில் வந்து விடுங்கள், இயேசுவினிடத்தில் வந்து விடுங்கள். அவர் உங்களை உண்மையாகவே பாதுகாப்பார். தம்முடைய அனந்த ஞானத்தினால் உங்களை நிறைப்பார். இந்த உலகத்தினுடைய காரியங்களை ஜெயம் கொள்ள வைப்பார். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். இதற்காகத்தான் தேவன் நம்மை தேடி வந்தார். நம்மை தேடி வந்த தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து உண்மையாகவே நாங்கள் பெரிய பெரிய காரியங்களை அடைய வேண்டும். என் தேவன் பெரியவர். சொல்லுங்கள், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அவர் இவ்வளவாய் காரியங்களை செய்து வைத்திருக்க நாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஆண்டவரோடு இணைந்து ஜீவிக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவர் உடையவர்களாய் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவர் இல்லாதவர்கள் போல் ஜீவிக்க கூடாது. அப்படி ஜீவிக்கிறவர்களுக்கு தான் உலகத்தில் உள்ள எல்லாம் பிரச்சனைகளா தெரியும். ஆனால் எனக்கு ஆண்டவர் இருக்கிறார் என்றால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் இந்த உலகத்தின் சகல காரியங்களையும் சிலுவையிலே ஜெயித்தவர். ஹல்லேலூயா. அவர் சாதாரணமான ஆளும் இல்லை, அவர் என்னுடைய சிநேகிதன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த பாக்கியத்திலே நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறக்கவே கூடாது. ஒருவரும் இல்லை என்று சொல்லக்கூடாது. நமக்கு எல்லாவற்றையும் செய்ய எல்லாமாக இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவை கர்த்தரோடு இணைந்து ஜீவிக்கிறது பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்துக்குள்ளாய் நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் கவலைப்படவே கூடாது. தேவனோடு இணைந்து ஜீவிக்கிறோம். தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமில்ல, சரி சிநேகிதர் என்று சொன்ன உடனே நாங்கள் இவ்வளவும் காய்க்கிறோம். சரி, இதை வாசிக்க கேட்போம். 20வது அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 17வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஹல்லேலூயா. நம்ம யார் என்று சொல்றார்? சீசர்களுக்கு என்ன பெயர் கொடுத்திருக்கிறார்? சகோதரர். ஹல்லேலூயா. தேவனுடைய சகோதரர்கள் நாங்கள். இயேசுவினுடைய ரத்தம் எங்களுக்குள்ளே ஓடுகிறது. நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் இயேசுவுக்கு அது பிரச்சனை தான். நமக்கு ஒரு துன்பம் என்றால் இயேசுவுக்கு அது துன்பம் தான். ஆகவேதான் நான் என்ன செய்கிறார்? நம்முடைய துன்பங்களை, பிரச்சனைகளை, நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைத்து நம்மை மகிழ்ச்சியோடு கூட வாழ வைக்கிறார். சௌரியை, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கிருபைக்குள்ளாய் கடந்து வந்து விட்டீர்களா? இது கர்த்தராக, கடவுளாக நமக்கு தந்த கிருபை. அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. எங்கேயோ இருக்க தேவையில்லை, ஆண்டவரிடத்தில் வந்து சேர்ந்து விடுவோம். இயேசுவினிடத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். அப்படி ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய தகமைகளை பாருங்கள்.
என் பிதாவினிடத்துக்கும் உங்கள் பிதாவினிடத்துக்கும் போகிறோம். ஹல்லேலூயா. அவை எப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா என்று சொல்லுவதற்கே மற்றவர்கள் பயப்படுகிற நேரத்தில் தம்முடைய கிருபையினால் நம்மை தமக்கென்று மீட்டுக் கொண்ட தேவன் எங்களை தேவனுக்கு பிள்ளைகளாக்கினார். ஹல்லேலூயா. சகோதரனே, இந்த பாக்கியத்துக்குள்ளே கடந்து வர விருப்பமா? சகோதரியனுடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது? யாரோடு நீ உன்னுடைய காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறதற்கு சகோதரனாகி இயேசுவுக்கு மாறிவிட்டாயா? இயேசுவில்லாமல் இந்த பாக்கியம் இல்லை. இயேசுவில்லாமல் நாங்கள் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க போவதில்லை. இயேசுவினாலே தான் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கப்போம். ஆகவே அவரிடத்தில் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். அது ஆசீர்வாதமாயிருக்கும், அது மனநிறைவாயிருக்கும், அது மகிழ்ச்சியாயிருக்கும், அது இந்த உலகத்திலே பெரிய காரியமாயிருக்கும் நமக்கு. ஆகவே சௌரி இதயம் தூக்கி எறிந்து விட்டு இயேசுவை உன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள். அவரை உன்னுடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் அதுவே உனக்கு விடுதலை. ஹல்லேலூயா. அன்றே உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்படும். தேவன் அதை மாற்றுவார். தன்னுடைய சிநேகிதன் அழுவதை, தன்னுடைய சிநேகிதி அழுவதை அவர் ஒருபோதும் விரும்ப மாட்டார். உன்னை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் இடைகட்டுவார். இயேசுவின் இடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. இவ்வளவுதான் நாங்கள் செய்ய வேண்டியது. நான் என்ன செய்வது, எங்கே போவது என்று யோசிக்கிறாயா? இருக்கிற இடத்திலே முழந்தால் படியிட்டு நாங்கள் செய்கிற ஜெபத்தோடு நீங்களும் சேர்ந்து ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை பிடித்துக் கொள்ளுவார். நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. இயேசுவே, உம்முடைய வார்த்தைகளினால் உங்களை அறிந்து கொள்ளவும், கர்த்தாவே, உம்முடைய பிள்ளையாக, உம்முடைய சிநேகிதனாக, உம்முடைய ஆடாக, உம்முடைய கிருபைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வரவும் எங்களை மீட்டுக் கொண்ட நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீரே எங்கள் மேய்ப்பன் ராஜா. அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை மேய்க்கும்படியா, எங்களை வழி நடத்தும்படியாய், சரியான பாதையிலே நடத்தி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கும்படியாய் உங்களே பலியாய் ஒப்புக் கொடுத்த இயேசுவே, உங்களை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம். இயேசுவே, உங்களை எங்களுடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மிடத்தில் வந்த ஒருவரையும் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொன்னீரே, என்னையும் ஏற்றுக்கொள்ளும் ராஜா. என்னையும் உம்முடைய பிள்ளையாய் மாற்றி போடும் ராஜா. உம்முடைய பிள்ளையாய் உம்முடைய சமூகத்திலே வந்து சேர எனக்கு உதவி செய்த வேண்டும். வழி நடத்துகிற தேவனே, உங்களை துதிக்கிறோம். எங்களை மேய்க்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே, உங்களை துதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்காக உண்மையை பலியாய் ஒப்புக் கொடுத்த நல்ல மேய்ப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தூக்கி எடுத்ததற்காய் நன்றி. இயேசுவென்னும் இனிய நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் தாமே நம்மை சேர்த்துக் கொண்டார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆகவே கர்த்தருக்குள்ளா எங்களுடைய வாழ்க்கையை உற்சாகமாய் ஒப்புக் கொடுப்போம். இயேசு தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் வழமை போல ஜெபங்களோடு இந்த கூட்டத்தை முடித்துக் கொள்வோம். நாங்கள் தேவன் தந்த வார்த்தைகளுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே நம் நாமத்தை உயர்த்துகிறோம் பிதாவே. அப்பா பிதாவே, உங்களை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்த தேவனே, உங்களை சோத்தரிக்கிறோம். அப்பா, உங்களுடைய வார்த்தைகளினால் ஆண்டவரே, நீங்கள் யார் என்று நாங்கள் புரிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு செய்த சகல கிருபைகளுக்காக நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்கிறோம் ராஜா. இந்த வேளையை ஆசீர்வதித்து தந்ததற்காய் நன்றி ராஜா. நீரே எங்கள் சகோதரனாய் இருக்கிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் உங்களுடைய வார்த்தைகளுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வேளையிலும் வளமை போல் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, உங்களை சோதரிக்கிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த இயேசுவே, உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் பலனாகவும் தந்த பிள்ளைகளுக்காய் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே, கிருபையாய் அவர்களை வழிநடத்தி வருகிற தேவனே, அவர்களுடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி என்று சொல்கிறோம் ராஜா. ஆண்டவரே, என்னென்ன தேவைகளுக்காய் அவர்கள் காத்திருக்கிறார்களோ அந்த தேவைகளில் எல்லாம் அப்பா அவங்களுடைய கருத்தை வைத்து
அற்புதம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு என்னும் நாமத்திலே அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே, அவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் கூட இருந்தருளும் ராஜா. வேலை தலங்களிலே கூட இருந்து பாதுகாத்தருளும் ராஜா. எல்லா வழிகளிலும் நீங்க தாமே அவர்களை முன்னாக நின்று வழிநடத்தி அவர்களை வெற்றி சிறக்க வைக்கிறதற்காக நன்றி என்று சொல்கிறோம். இயேசுவே, இந்த வேளையிலும் திருமணமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஏற்ற துணையை அடைந்து உம்மை மகிழ்ச்சியோடு ஆராய்ந்து உமக்குள் வளர்ந்து பெருக கிருபை செய்தருளும் ராஜா. நீங்கள் அதை செய்கிறதற்காய் நன்றி என்று சொல்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்கு உண்டான யாவற்றையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. இந்த வேளையிலும் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் நல்ல ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் நல் விவேகத்திலும் நல்ல ஆரோக்கியத்திலும் நல்ல ஆவியிலும் சிறந்து வளர்ந்து விருத்தி அடைந்து அதிகமாக உங்களுடைய கரங்களுக்குள்ளாய் வளர்ந்து பெருக கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, நன்றி 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 என்று சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் உங்களுடைய கரங்களுக்குள்ளாய் வளர்ந்து பெறுவார்களாக. ஆமீன் ஆமீன். இந்த வேளையிலும் இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணி நாங்கள் வளமை போல அவர்களை ஆசீர்வதித்து இந்த கூட்டத்தை முடிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இஸ்ரவேலுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உண்மை அறியாதிருக்கிற அந்த ஜனங்களை தேடி வந்த தேவனே, அவர்களை மீட்டுக் கொள்ளும் ராஜா. ஆண்டவரே, அவர்கள் பேராய் மெசியாஸ் ஆகிய உங்களை அறிந்து உம்முடைய பிள்ளைகளாய் தங்களை ஒப்புக் கொடுத்து ஜீவிக்கிற உன்னதமான ஜீவியத்துக்குள் கடந்து வர கிருபை செய்தருளும் ராஜா. ஆண்டவரே, நீர் ஒருவனை இழுத்து கொண்டால் ஒருவரும் உம்மிடத்தில் இருந்து தவறவே முடியாது ராஜா. ஆண்டவரே பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை இழுத்துக் கொள்ளும் ராஜா. ஆண்டவரே, இஸ்ரவேலர் பேராய் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேல் குடும்பமாய் ரட்சிக்கப்படுவதாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. அப்பா, நீங்கள் அவர்களை மீட்டுக் கொள்ளுகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலரை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதித்த நல்ல தகப்பனுக்கு நன்றி பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் எல்லோருமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் என்றென்றும் எப்பொழுதும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவர் வாழ்த்தி நாம் கடந்து செல்வோம். God bless you, Pastor.